ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம திலகம் பேட்சில் டே 1ஓட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள். இது ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால தான் நான் டே 1 டாப்பிக்கில் வச்சுருக்கேன். இதை டே 1லேயே கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. டே 1லேயும் இதை தான் கவர் பண்ணுவோம். நாளைக்கு தமிழ் படிச்சுட்டு திரும்ப நாளானைக்கு ஒரு டாபிக் இதே ரிமைனிங் பார்ட்டை தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இது அவ்வளோதானா, நீங்கள் இந்த பார்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதானா லெசன் டீச் பண்ணிட்டு விட்டுருவீங்களா அப்படின்னா, நான் ரிவிஷன் ஒரு டேஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த டைமில் நான் அது வரைக்கும் எடுத்திருக்க லெசன் எல்லாத்தோட ஒன்லைனரும் நான் லைன் பை லைனாக எடுத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ஃபுல்லாக எடுத்து கொடுக்க முடியலன்னா கூட நான் ஆடியோவாக கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள், இது ஏன் நான் இவ்வளோ முக்கியமான டாப்பிக்காக நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். நமக்கு யூனிட் 3லையும் உங்களுக்கு கவர் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம சிலபஸில் யூனிட் 3ல் பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள். ஓகேங்களா? இதை படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு லைனை அடிச்சிடலாமா நம்ம சிலபஸில்? ஓகே. அதே மாதிரி கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். யூனிட் 6ல் பாருங்கள், இதான் யூனிட் 6. இதில் பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது ஏன் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன், இது ஏன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் டாப்பிக்குன்னு சொல்லி முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. ஆக்சுவலாக இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ என்னன்னு பார்த்துருவோம். இந்த லெசன் டாபிக் உள்ள என்ன சப் டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாளையங்கள்லாம் என்னென்னு படிப்போம். பாளையக்காரர்கள் அப்படின்னா யாருன்னு படிப்போம். பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தென்னிந்திய புரட்சி, திருச்சிராப்பள்ளி அறிக்கை, கர்நாடக உடன்படிக்கை, தீரன் சின்னமலை, வேலூர் புரட்சி வரைக்கும் நம்ம இந்த டாபிக்கு சொந்தமானது தான். ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். இந்த டே ஃபஸ்ட் டேக்கு டே 1க்கு நான் உங்களுக்கு என்ன கவர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கள், பாளையக்காரர்கள், புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான். அடுத்தது ஒன் டே ஆஃப்டர் வர இன்னொரு பார்ட்டில் நான் உங்களுக்கு ரிமைனிங் வேலு நாச்சியார், ஒரு நிமிஷம் எனக்கு கிளாரிட்டி கொஞ்சம் டவுனாக இருக்குது, ஒரு நிமிஷம். ஓகே. வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தென்னிந்திய புரட்சி, திருச்சிராப்பள்ளி அறிக்கை, கர்நாடக உடன்படிக்கை, தீரன் சின்னமலை, வேலூர் புரட்சி வரைக்கும் அடுத்த பாட்டில் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளோட நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாம் தான் சேர்த்து தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாது. இதுவே ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் லெசன் 4 மக்களின் புரட்சி, 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி, 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 18 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி. ஓகேங்களா? இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே டென், நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஓகே. ஆக்சுவலாக நம்ம பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். அது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1755 1801 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தான். அடுத்தது தென்னிந்திய புரட்சி அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க. அது 1800 to 1801. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த தென்னிந்திய புரட்சியை ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2வது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. தென்னிந்திய புரட்சிக்கு முக்கியம் மருது சகோதரர்கள்னு நம்ம படிப்போம், பின்னாடி படிப்போம். ஓகேங்களா? இப்போ தென்னிந்திய புரட்சி ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாங்க? 2வது பாளையக்காரர் போர். இது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாளையக்காரர்கள் கிளர்ச்சி 1755 1801 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தான். இந்த 1800 to 1801 ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை ஆங்கிலேயர்கள் 2வது பாளையக்காரர் போர்னு சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வேலூர் கழகம் வரைக்கும் 1806 நடந்த வரைக்கும் இந்த டாபிக்கு சொந்தமானது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? பாளையக்காரர் முறை எங்கு பின்பற்றப்பட்ட முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பகுதி வாரங்களை ஆண்டு காகதிய அரசர் பிரதாபருத்ரதேவன் பின்பற்றப்பட்ட முறை தான் பாளையக்காரர் முறை. இந்தியாவிலேயே பாளையக்கார முறை யார் பின்பற்றப்பட்ட முறை?
ஆந்திர பகுதி வாராங்களை ஆண்டு வந்து காகதிய அரசர் பிரதாபருத்ர தேவன் பின்பற்றிய முறையை தான் வந்து நம்ம காப்பி அடிச்சிட்டோம். யாரு? தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர். முதலில் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் 1529ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக்கர். அவருடைய படைத்தளபதி அரிநாதர் உதவியுடன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முதலில் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா 1529ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக்கர். படைத்தளபதி அரிநாதர் உதவியுடன். இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ பாளையக்காரர் முறைன்னு சொல்லிட்டீங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து பாளையக்காரர் முறை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து சொல்லிட்டோம் மதுரை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து நம்மளுக்கு அறிமுகம் பண்ணிட்டார் அப்படின்னு. அவருக்கு எப்படிங்க வந்துச்சு? கொஞ்சம் பின்னாடி ஹிஸ்ட்ரி போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக விஜயநகர பேரரசு ஆட்சியில் வந்து யார் இருந்தாங்க? கிருஷ்ணதேவராயர் இருந்தாங்க, நமக்கு தெரியும். அந்த கிருஷ்ணதேவராயர் தான் வந்து நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேங்களா? அந்த நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினப்ப மதுரையோட முதல் நாயக்கராக யார் இருந்தாங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். அந்த விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா? விஸ்வநாத நாயக்கர் தான் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். அப்போ அந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து நாயக்கர் முறையில் தான் விஸ்வநாத நாயக்கர் வந்திருக்காரு. அந்த நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினது யாரு? விஜயநகர பேரரசு ஆட்சியில் இருந்த கிருஷ்ணதேவராயர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கிருஷ்ணதேவராயர் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்த, நாயக்கர் முறையில் வந்து ஃபஸ்ட்டு நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர், மதுரை ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் இருக்க, அவர் தான் வந்து பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்திட்டாரு. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்திட்டாரு. இப்போ இவர் தமிழகத்தில் ஃபஸ்ட்டு இவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னா தமிழகத்தில் இவர் தான் கொண்டு வந்தார். ஆனால் இந்தியாவில் வந்து ஆந்திர பகுதி வாரங்களை ஆண்டு வந்து பிரதாபருத்ர தேவன். ஓகே, பாளையங்கள்லாம் என்ன, பாளையக்காரர்கள்லாம் என்ன படிச்சோம். பாளையங்கள் வந்து எத்தனை பிரிவை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, அப்பவே முன்னாடியே வந்து பாளையங்கள் வந்து 72 பாளையங்களை பிரிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 60 தலைமுறைகளாக வந்து பாளையங்களை வந்து பாளையக்கார முறையை தான் பின்பற்றிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஓகே, பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தி எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? 72 பாளையங்களாக. இதை மறக்கவே கூடாது. எத்தனை தலைமுறைகளாக அவங்க வந்து கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 60 தலைமுறைகளாக. இப்போ இங்கிலீஷ்காரங்களை நம்ம வந்து பாளையக்காரர் முறை பாளையம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றோம். அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா போலிக்கார். ஓகேவா? அவங்க எப்படி சொன்னாங்க? போலிக்கார். நம்ம பாளையக்கார் அப்படிங்கிற ஒரு போலிக்கார் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆங்கிலேயர்கள் வந்து போலிக்கார் அப்படின்னு தான் அவங்கள அழைச்சாங்க. இந்த பாளையங்களுக்கு காவல் காக்கும் கடமைன்னு சொல்லி ஒன்று வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஒரு ஏரியாவுக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வாட்ச்மேன் அந்த மாதிரி சொல்கிறோம். ஆனால் பாளையங்கள்னா நீங்கள் எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க. அந்த பாளையங்களுக்கு காவல் காக்கும் கடமை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. ஓகேவா? அதை வந்து எப்படி சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு நேம் சொல்கிறோம், ஆனால் அப்போ வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அரசு காவல் அல்லது படிக்காவல். ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க காவல் காக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க பாருங்க. ஒரு காவல் காக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா? அதை வந்து என்ன சொன்னாங்க? காவல் பிச்சை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாளையக்காரர் வந்து வரி வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எல்லாமே வந்து டாக்ஸ். அப்போ பாளையக்காரர் வந்து வரி வசூல் பண்ணதை வந்து எப்படி பிரிச்சாங்க, யார் யாருக்குன்னு பிரிச்சாங்க, எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மதுரையை ஆண்டு வந்த விஸ்வநாத நாயக்கர் தான் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ மதுரை நாயக்கருக்கு 3ல் 1 பங்கு கொடுத்துருங்க, இராணுவ செலவுக்கு 3ல் 1 பங்கு கொடுத்துருங்க, சொந்த செலவுக்கு 3ல் 1 பங்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாளையக்காரர்கிட்ட இருந்து வரி வசூல் வாங்குவாங்க பாருங்க. அந்த வரி வசூலை வந்து யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா, மதுரை ஆண்டு வந்து விஸ்வநாத நாயக்கருக்கு 3ல் 1 பங்கு, இராணுவ செலவுக்கு 3ல் 1 பங்கு, சொந்த செலவுக்கு 3ல் 1 பங்கு, அந்த மாதிரி தான் பிரிச்சாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? இப்போ பாளையக்காரர்களுக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக இருந்துச்சு.
தங்கள் பாளையத்தில் தன்னிச்சையாக செயல்படலாம். இப்போ ஒருத்தருக்கு இப்போ இந்த ஏரியானா இவங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் அவங்க தான் டான். அப்போ தங்கள் பாளையத்தில் தன்னிச்சையாக செயல்படலாம். அவங்க வந்து நீதி சொல்லலாம், இப்படி பண்ணாது, இப்படி இது சரி இது தவறு அப்படின்னு நீதி சொல்லலாம் அப்படின்னு. இப்போ பாளையங்களை வந்து 2ஆ பிரிச்சிருந்தாங்க. அந்த 72 பாளையங்களாக பிரிப்பு அது ஒரு பக்கம், அது வந்து டோட்டலா பாளையங்களை மொத்தம் 72 பாளையங்களாக பிரிப்பு, அது டோட்டலா. இப்ப பாளையங்களை வந்து 2ஆ மொத்தத்துக்கு அந்த 2 பாளையமே பிரிச்சிருக்கிறாங்க. மேற்கு பாளையம் தனியாகவும் கிழக்கு பாளையம் தனியாகவும். அந்த மேற்கு பாளையத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா மறவர் இனம், கிழக்கு பாளையத்துல வந்து தெலுங்கு பேசும் நாயக்கர் இனம். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே மேற்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இற்று வருது பார்த்தீங்களா, மறவர் அதுக்கு இந்த ரா வருது பார்த்தீங்களா, இந்த இற்று வர இதே ரா தான் இங்கேயும் வருது. இது ஒரு குட்டி ஷார்ட்கட். ஓகே, மேற்கு பாளையத்தில் மறவர் இனமும் கிழக்கு பாளையத்தில் நாயக்கர் இனமும் இருந்திருக்காங்க. மேற்கு பாளையத்தோட தலைவராக யார் இருந்தாங்க? பூலித்தேவர். புலித்தேவர்னு சொல்லுவாங்க அவரை, பூலித்தேவர் ஆக்சுவலாக. ஓகேவா? கிழக்கு பாளையத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன். எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வாங்க வாங்க, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. மேற்கு பாளையத்தில் மறவர் இனமும் கிழக்கு பாளையத்தில் நாயக்கர் இனமும். மேற்கு பாளையத்துக்கு தலைவராக புலித்தேவரும் கிழக்கு பாளையத்துக்கு தலைவராக வீரபாண்டிய கட்டபொம்மனும் இருந்தாங்க. மேற்கு பாளையம் அப்படிங்கிறது வந்து எது எதையெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெற்கட்டும், சேவல், சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, இது எல்லாமே மேற்கு பாளையம் சேர்ந்தது. இப்போ மேற்கு பாளையம் சேர்ந்தது எது எல்லாம்? நெற்கட்டும், சேவல், சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, இதெல்லாம் மேற்கு பாளையம். கிழக்கு பாளைய பகுதிகளில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், குளத்தூர், இது எல்லாமே வந்து கிழக்கு பகுதி பாளையங்கள். அப்போ மேற்கு பகுதி பாளையம் எது, கிழக்கு பகுதி பாளையம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேற்கு பகுதி பாளையத்துக்கு தலைவர் யாரு, கிழக்கு பகுதி பாளையத்துக்கு தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேற்கு பகுதி பாளையம் எந்த இன மக்கள், கிழக்கு பகுதி பாளையம் எந்த இன மக்கள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? மேற்கு பகுதி பாளையத்தின் தலைவர் புலித்தேவர், இது மறக்கவே கூடாது நீங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து கிளர்ச்சி ஹீரோஸ்ன்னு சொல்லலாம் அவங்கள. யார் யாரெல்லாம் இந்த கிளர்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலித்தேவரோட படைத்தளபதி வந்து ஒண்டிவீரன். ஓகேங்களா? கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், திறன் சின்னமலை, எல்லாத்த பற்றியுமே நம்ம படிப்போம். இவங்கெல்லாம் வந்து ஹீரோஸ். ஓகே, அடுத்தது நம்மளுடைய முதல் எதிர்வினை புலித்தேவர் அப்படின்னு, புலித்தேவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்கள பற்றி படிக்க போகலாமா? ஓகே, இப்போ நம்மளோட சப்டாபிக்கில் பாளையங்கள்ல என்னென்னு பார்த்துட்டு, பாளையக்காரர்கள் என்னென்னு பார்த்துட்டு, பாளையக்காரர்கள் முறை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து எதுக்கு போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருந்துட்டு ஆங்கிலேயர் முதலில் எதிர்த்த யார் அப்படின்னா புலித்தேவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டாபிக் போயாச்சா? டன். இப்போ ஆக்சுவலாக வந்து புலித்தேவர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே எந்த பகுதின்னு பார்த்தோம், மேற்கு பகுதி. இந்த நெற்கட்டும் சேவல் அதுதான் வந்து அவரோட மெயின் இது கோட்டை. முதல் எதிர்வினை வந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்தியர் அப்படின்னா புலித்தேவர். இதை வந்து மறந்துடவே கூடாது. இது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். ஆங்கிலேயரை எதிர்த்த முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்த இந்தியர் யார் அப்படின்னா புலித்தேவர் தான். ஓகேவா? ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்தியர் யாரு? புலித்தேவர். மறக்கக்கூடாது. ஓகே, புலித்தேவர். அவரோட படைத்தளபதி யாரு? ஒண்டிவீரன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்படி புலித்தேவருக்கு யாருக்கு போர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஆற்காடு நவாப் இருக்கார் பார்த்தீங்களா, ஆற்காடு நவாப், அந்த ஒரு ஸ்டோரி நான் வேணால் பின்னாடி சொல்கிறேன். ஒரு இதில் வந்து நான் சொல்கிறேன். ஆற்காடு நவாபோட சகோதரர் மாபூஸ்கான் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. இங்கே வந்து மாபூஸ்கான் எழுதியிருக்கேன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இது தெரியாமல் நீங்கள் நோட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அதுக்காக நோட்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாபூஸ்கான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யார் அப்படின்னா ஆற்காடு நவாபோட சகோதரர். ஓகே, இப்போ ஆற்காடு நவாபோட சகோதரர் தான் வந்து வழி நடத்துகிறாரு. அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து வந்த தளபதி. ஓகேவா? புலித்தேவருக்கும் அலெக்சாண்டர் ஹெரான் அவங்க 2 பேத்துக்கு வந்து போர் நடக்குது. முதல் போர் அதுதான். அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு மாபூஸ்கான், ஆற்காடு நவாப். ஓகேவா? இது எந்த வருஷம் அப்படின்னா 1755. இப்போ புலித்தேவரோட
வருஷம் பார்த்தீங்கன்னா போர் இயர் வருஷம் பார்த்தீங்கன்னா 1755 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக 1715 போட்டிருக்கீங்க இதில் அப்படின்னா அது வந்து அவருடைய பிறப்பு. இப்போ போரோட இயர் பார்த்தீங்கன்னா 1755 1767 வரைக்கும் வந்து பூலித்தேவரோட தான். ஓகேவா? அடுத்தது பூலித்தேவருக்கும் அலெக்சாண்டர் ஹெரான் இவங்க 2 பேத்துக்கு தான் முதல் போர் நடக்குது. ஆற்காடு நவாபா இருந்தவர் யாரு? முகமது அலி. அவரோட சகோதரர் யாரு? அவர் தான் வந்து மாபூஸ் கான். அவர் தான் வந்து வழி நடத்தி கொண்டு போறாரு. அப்போ வந்து அலெக்சாண்டர் ஹெரான் வந்து மற்ற பகுதிகளை எல்லாமே கைப்பற்றிட்டு நம்ம நெற்கட்டும் சேவல் அந்த சைடு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தா அங்கே வந்து பீரங்கி துணைக்கள பொருளில் எதுவுமே இல்லை அலெக்சாண்டர் ஹெரான் கிட்ட. அப்போ வந்து என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து பின்வாங்கிடுறாரு. அப்போ ஒரு வார்த்தை வரும், அழகான வார்த்தை, அலெக்சாண்டர் ஹெரான் புறங்கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு வந்து பூலித்தேவரோட பவர் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஆற்காடு நவாபோட சகோதரர் ஹெல்ப் பண்ணுறாரு. அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிறவங்க கம்பெனிலேருந்து அனுப்பிவிட்ட தளபதி. அப்படி இருந்து அவர் வந்து அலெக்சாண்டர் ஹெரான் புறங்கண்டார்னா பாருங்கள். அப்போ வந்து பூலித்தேவர் தான் வந்து அந்த போரில் வந்து ஃபஸ்ட்டு போரில் வந்து வெற்றி அடைஞ்சிடுறாரு. அந்த அலெக்சாண்டர் ஹெரானை சும்மா விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்து கூப்பிட்டுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அலெக்சாண்டர் ஹெரானை கூப்பிட்டு, ஓகே நீங்கள் இப்படி வந்து பின்வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டீங்க, பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் சரியான ஆள் கிடையாது, நீங்கள் இப்படி பின்வாங்க வர்றதுக்காக வந்து உங்களை புறங்கண்டு வர்றதுக்காக வந்து உங்களை வந்து நாங்கள் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அவரை வந்து திரும்ப அங்கேயே கூப்பிட்டுக்கிறாங்க, நீங்கள் வந்துடுங்க, திரும்ப நீங்கள் வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த டாப்பிக்லேருந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அலெக்சாண்டர் ஹெரானை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் மூவிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வரி வசூல் வந்து ஆங்கிலேயர்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஆற்காடு நவாப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தானே வந்து நம்ம பாளையக்காரர் முறைக்கு அப்புறமா வந்து நவாப் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்க, பாளையக்காரர் முறை அப்போ வந்து நவாப் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நவாப் வந்து வரி வசூல் பண்ணி அது வந்து ஒரு நல்ல போக்கில் போயிட்டு இருந்தது தான். ஆனால் அதுக்கப்புறம் அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்காடு நவாபுக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட கொண்டு போய் தென்னிந்திய பகுதிகளை ஃபுல்லாக அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கிடுறாரு. அப்போ வந்து கடனை செலுத்த முடியல. அதனால் வரி வசூல் செய்கிற அதிகாரத்தை ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்ததுனால ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை கொஞ்சம் ரொம்ப அடக்கி ஒடுக்கி ரொம்ப அவங்களோட கண்ட்ரோலில் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி வசூலும் கொஞ்சம் இதாக போகும்போது தான் இந்த பிரச்சனையே வந்து வெடிக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, தலைக்கோட்டை போர் இருக்குது பார்த்தீங்களா, தலைக்கோட்டை போருக்கு பின்னாடி விஜயநகர அரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரீசன் வந்து தலைக்கோட்டை போர் நடந்ததுக்கப்புறமா விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையுது. அப்போ வந்து என்ன ஆயிடுது, நாயக்கர் முறை வந்து முறிவடைஞ்சிடுது. ஏன்னா விஜயநகர பேரரசோட ஆட்சி காலத்தில் கிருஷ்ணதேவராயர் தான் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, தலைக்கோட்டை போர் நடந்திருக்குது, விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, உடனே நாயக்கர் முறை ஒன்று அறிமுகப்படுத்தினதும் முறிவடைஞ்சிருது. அப்போ வந்து பாளையக்காரர்கள் வந்து டைரெக்டாக, அப்போ நாயக்கரோட கண்ட்ரோலில் இருந்தாங்களா, விஸ்வநாத நாயக்கரோட கண்ட்ரோலில் தானே நம்ம பாளையக்காரர்கள் இருந்தாங்க. அப்போ நாயக்கர் முறை முறிவடைஞ்சோடனே டைரெக்டாக வந்து அவங்களுக்கு எந்த பவரும் இல்லாமல் பாளையக்காரர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினதே மதுரை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் தான். அப்போ அவருடைய ஹெல்ப்பில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பாளையக்காரர்கள் ரொம்ப சுதந்திரமாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஆற்காடு நவாப் வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஆற்காடு நவாப் வந்து வரி வசூல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அவங்களோட கண்ட்ரோலில் தான் பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க, கொஞ்சம் சுதந்திரமாக இருந்திருக்காங்க. இதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே படித்ததுக்கு வருவோமா, இப்போ வந்து நம்ம பூலித்தேவரை பற்றி படிச்சுட்டு இருந்தோமா. ஓகே, இன்னொரு முக்கியமான அவுட் சோர்ஸ் பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நல்லா தெரியலையா, இப்போ தெரியுதுங்களா, இராணுவ ஆளுநர்களை என்ன சொல்லுவாங்கன்னா அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
இராணுவ ஆளுநர்களை அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இராணுவ ஆளுநர்களை அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே தென் இராணுவ ஆளுநர்கள் என்ன சொல்லுவாங்க? அமரநாயக்கர்கள். ஓகே, நம்ம அந்த இன்ட்ரோக்கு முன்னாடி பூலித்தேவரை பற்றி படிச்சுட்டு இருந்தோம்ங்களா? அலெக்சாண்டர் ஹெரான் புறங்கண்டார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவரை கூப்பிட்டு பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த டாபிக்லேருந்து அவர் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ரெண்டாவது போர், பூலித்தேவரோட இரண்டாவது போர் எது அப்படின்னா களக்காடு போர். பூலித்தேவருடைய இரண்டாவது போர் என்னது? களக்காடு போர். இந்த போர், களக்காடு போருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? சந்தா சாஹிப்போட முகவர்களாக வந்து இருந்தவங்க தான் மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். நீங்கள் படிப்பீங்க, இருங்க அது நான் காமிக்கிற ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பூலித்தேவர் வந்து யார் யார்கிட்டவெல்லாம் போய் ஹெல்ப் கேட்டார் அப்படின்னு பார்த்துக்கோங்க, களக்காடு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா களக்காடு போரில் பூலித்தேவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, வெற்றி அடைஞ்சதை நான் அப்புறம் சொல்கிறேன், ரீசன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஆக்சுவலாக ஆற்காடு நவாபோட சகோதரர் வந்து மாபூஸ்கான்னு படிச்சிங்க. ஓகேங்களா? அந்த ஆற்காடு நவாபுடைய சகோதரர் வந்து மாபூஸ்கான்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ இவர் யார்? சந்தா சாஹிப் யார் அப்படின்னா, அப்போ வந்து மதுரை திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பில் இருந்தவங்க தான் வந்து சந்தா சாஹிப். அவருடைய முகவர்கள் நபீனா, முடிமையா, நபிகான் கட்டாக். ஓகேவா? இது வந்து இன்னொரு அடுத்த இதில் நான் சொல்லுவேன். இது வந்து நீங்கள் வந்து இது ஜஸ்ட் இப்போதைக்கு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து களக்காடு போரில் பூலித்தேவர் வந்து ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஆனால் வந்து ஹைதர் அலினால ஹெல்ப் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஹைதர் அலி அங்கே மராத்திய போரில் ஈடுபட்டிருக்கனால. ஓகேவா? ஹைதர் அலி அங்கே மராத்திய போரில், ஃப்ரெஞ்சு விசஸ் மராத்திய போரில் அதில் இருக்கும்போது ஹைதர் அலினால் ஹெல்ப் பண்ண முடியல. இப்போ களக்காடு போர் நடக்குது. அப்படிங்கும்போது களக்காடு போரில் எப்படியெல்லாம் நடக்குது, யார் யாருக்கு நடக்குது, என்ன நடந்துச்சு? களக்காடு போர் யார் யாருக்கு நடக்குது? மாபூஸ்கான், ஆற்காடு நவாபுடைய சகோதரர் மாபூஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையில நடக்குது. ஆற்காடு நவாபுடைய சகோதரர் மாபூஸ்கானுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிலேருந்து 1000 படை வீரர்களை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து 600 படை வீரர்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. மாபூஸ்கான் வந்து ஆற்காடு நவாபுடைய சகோதரர் தானே, அவருடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ அந்த மாதிரி வந்து 600 படை வீரர்கள் இந்த என்னுடைய சார்பாக நீ வச்சுக்கோ. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிட்டிருந்து 1000 படை வீரர்கள். ராமநாதபுரம், புதுக்கோட்டை எல்லாமே வந்து மாபூஸ்கானுக்கு தான் சப்போர்ட்டு. அப்போ கர்நாடகா பகுதியிலேருந்து காலாட்படை, குதிரைப்படை எல்லாமே வருது. அப்போ எப்படி பூலித்தேவர் வெற்றி அடைஞ்சாரு? பூலித்தேவருக்கு சப்போர்ட்டான பகுதிகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து திருவிதாங்கூர் மன்னர் 2000 படை வீரர் அனுப்பிச்சு விட்டார். இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு. என்ன ரீசன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு இதில் வந்து திருவிதாங்கூர் வந்து பூலித்தேவரோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ வந்து அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இதில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டுக்குவாங்க. அது ஒரு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தேவையில்லை. ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு எதனால் வந்து 2000 படை வீரர் அவர் சும்மா கொடுப்பாரா திருவிதாங்கூர் மன்னர்? அப்போ அவரும் ஒரு உள்நோக்கத்தில் தானே அவர் கொடுப்பாரு. அவருக்கு ஒரு தேவை இருக்க போய் தானே கொடுப்பாரு. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ 2000 படை வீரர் கொடுத்ததுனால அவர் வந்து பூலித்தேவர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஓகேவா? ஆனால் சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி எல்லாம் வந்து பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. சிவகிரி வந்து அதெல்லாம் ஆங்கிலேயருக்குன்னே எழுதி கொடுத்த மாதிரி சிவகிரி பாளையம்லாம். ஓகேவா? சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி எல்லாம் வந்து பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணல. களக்காடு போரில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து எத்தனை படை வீரர்கள்? 1000 படை வீரர்கள். அந்த கொஷின் இது தெரிஞ்சுக்கோங்க. களக்காடு போர்லேயும் வந்து நம்ம பூலித்தேவர் வந்து வெற்றி அடைஞ்சிடறாரு. அலெக்சாண்டர் ஹெரான் வந்து புறங்கண்டார். அதுக்கு முதல்ல. ரெண்டாவது களக்காடு போருக்கு முன்னாடியே இவர் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு திருவிதாங்கூர்லேருந்து 2000 படை வீரர்கள் வந்து இவர் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டார். அடுத்தது முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலித்தேவருக்கும் மருதநாயகம் பிள்ளை அவருக்கும் தான் வந்து அடுத்த 3வது போர் சொல்லப்போனால். ஆக்சுவலாக வந்து மருதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நம்ம ஏரியா சேர்ந்தவர். ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது வந்து அதுக்கப்புறமா தான் தெரிய வருது.
மருதநாயகம் பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறமா வந்து பூலித்தேவருக்கும் மருதநாயகம் பிள்ளைக்கும் எப்படி போர் நடந்துச்சு, அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மருதநாயகம் பிள்ளை அப்படின்னா யார் அப்படின்னா, அவருடைய சொந்த ஊர் வந்து பனையூர், ராமநாதபுரம் பனையூர், அதுதான் வந்து மருதநாயகம் பிள்ளையோட ஊர். அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்துவாக தான் இருந்தார், அப்புறம் வந்து முஸ்லீமாக மாறிட்டார். புதுச்சேரியில் போய் முஸ்லீமாக வந்து அவர் சேஞ்ச் ஆகிடுறாரு. அப்போ வந்து அவர் வந்து 1752 ராபர்ட் கிளைவோட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தலைமை படையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. மருதநாயகம் பிள்ளை வந்து 1752 ராபர்ட் கிளைவ் இருக்கார்ல, அவருடைய தலைமை படையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. 1752 1754 வரைக்கும் திருச்சி வந்து முற்றுகை பண்ணி வச்சுருந்தாங்களே, அதில் வந்து முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. அப்போ 1756 1761 வரைக்கும் மதுரை திருநெல்வேலி பகுதியில் வந்து பொறுப்பு ஆளுநராக இருந்திருக்கிறாரு. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இயர்ஸ்லாம் முக்கியமாக அப்படின்னா தேவையில்லை. இருந்தாலும் வந்து ஒரு அவுட் சோர்ஸுங்கிற முறையில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. 1752 1754 வரைக்கும் திருச்சி முற்றுகை பண்ணதில் முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. 1756 மதுரை திருநெல்வேலி பகுதியில் வந்து பொறுப்பு ஆளுநராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பிரிட்டிஷோட ஆதரவை வச்சு அவர் வந்து சோழவந்தான் பகுதியை வந்து கைப்பற்றி வச்சிருந்திருக்கிறாரு. இதுதான் வந்து மருதநாயகம் பிள்ளை. இப்போ மருதநாயகம் பிள்ளை பூலித்தேவர்கிட்ட போய் என்ன பண்ணார், அவர் வந்து திருச்சியில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் மோதணும் இவர்கிட்ட, பூலித்தேவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணுறாரு. 1760 வருடம் செப்டம்பர் மாதம் பீரங்கி படை திருச்சியிலிருந்து வருது. பீரங்கி படை எங்கேருந்து வந்துச்சுங்கிற ஒரு கொஷின்லாம் இருக்குது. பீரங்கி படை வந்து திருச்சியிலிருந்து எந்த மாதம், செப்டம்பர் மாதம் 1760 பீரங்கி படை வருது. அப்போ வந்து அவர் வந்து பாருங்க, அந்த புலி வந்து பதுங்கி பாயிற மாதிரி அவர் வந்து அவருக்கு தேவையான படையெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் அட்டாக் பண்ணியிருக்காரு. பூலித்தேவர் வந்து தோத்துட்டாரு, மருதநாயகம் பிள்ளை ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா? இதுவே களக்காடு போரில் நம்ம பூலித்தேவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, மாபூஸ்கான் வந்து தோல்வி. ஆனால் இவர் வந்து பதுங்கி பாஞ்சிட்டாரு. அதனால வந்து மருதநாயகம் பிள்ளை வந்து பதுங்கி பாஞ்சதுனால மருதநாயகம் வந்து வெற்றி, பூலித்தேவர் வந்து தோல்வி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ தோல்வி அடைஞ்ச 1761 மே 16. இதில் வந்து ஒரு ஷார்ட்கட்டு, நான் ஷார்ட்கட் சொல்லும்போது தனியாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். எங்கடா பேனாவை காணும், லெட்டை காணும். சரி, ஓகே. இந்த 1761 மே 16 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1761 திருப்பி போட்டிங்கன்னா 16 மே 16 3 கோட்டை வந்து அவர் கைப்பற்றிக்கிறாருங்க. மருதநாயகம் பிள்ளை வந்து பூலித்தேவரை தோற்கடித்து 1761 மே 16 நாள் 3 கோட்டையை கைப்பற்றி கொண்டார். நெற்கட்டம், சேவல், பனையூர், வாசுதேவநல்லூர். அப்புறம் வந்து என்ன ஆயிடுது, பூலித்தேவர் வந்து தலைமறைவாயிடுறாரு. அதான் அவருடைய நெற்கட்டம், சேவல், பானையூர், வாசுதேவநல்லூர் 3 கோட்டை, முக்கிய கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாரு. அப்போ வந்து அவர் எங்கே போவார், உடனே தலைமறைவாயிடுறாரு. அப்போ வந்து மருதநாயகம் பிள்ளை என்ன பண்ணிடுறாரு, ஆக்சுவலாக மருதநாயகம் பிள்ளையோட பேக்ரவுண்ட் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டீங்களாச்சு. அடுத்தது மருதநாயகம் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு, பூலித்தேவர் வந்து அவர் வந்து நல்லவர் தானோ, நம்ம தான் வந்து இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக மருதநாயகமோட இன்னொரு பேக்ரவுண்ட் இதில் இன்னொன்று என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாலி மதராஸ் முற்றுகையில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர் வந்து மருதநாயகம் பிள்ளை. இது வந்து அவுட் சோர்ஸ் இதில் தெரிஞ்சுக்கோங்க. லாலி மதராஸ் முற்றுகையில் முக்கிய பங்கு வச்சிருக்காரு. கான் சாஹிப்ங்கிற பட்டம் அவருக்கு இருக்குது. மதுரையில் நெசவு தொழில், கோவில், இதுக்கு எல்லாமே ஊக்கமளிச்சிருக்கிறாரு. இது வந்து எதுலைன்னா பேசிக்கில் சேர்த்துக்கோங்க. இப்போ மருதநாயகம் பிள்ளைனா பனையூர், ராமநாதபுரம், இந்துவா இருந்து முஸ்லீமாக சேஞ்ச் ஆனார். 1752 ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படைத்தலைமையில் வந்து ஜாயின் பண்ணார். 1752 to 1754 திருச்சியில் முற்றுகை பண்ணதில் முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. 1756 61 வரைக்கும் மதுரை திருநெல்வேலியில் பொறுப்பாளராக இருந்தார். அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு போனோம்ல, அதில் லாலி மதராஸ் முற்றுகையில் வந்து முக்கிய பங்கு வந்து மருதநாயகம் பிள்ளைக்கு இருக்குது. அவருக்கு வந்து கான் சாஹிப் என்ற மருதநாயகம், யூசுப் கான் என்ற மருதநாயகம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து கான் சாஹிப், யூசுப் கான், இதெல்லாம் வந்து மருதநாயகம் பிள்ளையோட பெயர்கள் தான், அந்த பட்டம் தான். கான் சாஹிப் பட்டம் வந்து யாருக்கு கொடுத்தாங்க, மருதநாயகம் பிள்ளைக்கு கொடுத்தாங்க. யூசுப் கான் எழுதியிருக்க மாட்டேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. யூசுப் கான் அப்படிங்கிறது வந்து கான் சாஹிப் பட்டம், அதை இதுதான், ஓகேவா? யூசுப் கான் என்ற கான் சாஹிப் அப்படின்னு தான் இருக்கும்.
அவர் வந்து ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு. மதுரையில் நெசவு தொழிலுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்துருக்காரு, கோவிலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு மருதநாயகம் வந்து எப்படி இறந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவராக வந்து இறக்கல. அவர் ஒரு டைமில் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஓகே பூலித்தேவர் வந்து நல்லவர் தானோ, நம்ம தான் வந்து அவரை வந்து முக்கிய கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றிட்டு அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு, சரி ஓகே நம்ம அவரை நினச்சிட்டு பண்ண வேண்டாம், பாளையக்காரர்கள்லாம் நம்ம என்ன இருந்தாலும் அந்த பேஸ் வந்து அவங்களுக்கு அவங்க உடம்புலே ஓடுறது நம்ம ரத்தம் தானேங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு குற்ற உணர்வு இருக்குமே, நம்ம ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு போல இருக்குது அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, பாளையக்காரர்கள்லாம் நம்ம ஏரியாவை சேர்ந்தவங்க, நம்ம இதுதானே, நம்ம ஏன் இப்படி வந்து ஆங்கிலேயர்களோட அங்கே கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்க்கறனால நம்ம ஏன் இது பண்ணணும், கொஞ்சம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் என்ன ஆயிடுதுன்னா, மருதநாயகம் வந்து இந்த மாதிரி பாளையக்காரர்களோடலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாராமா அப்படிங்கிற தகவல் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட போன உடனே மருதநாயகம் பிள்ளைய, யூசுப் கான் சாஹிப்பை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 1764 பிடிச்சி கூட்டு போய் தூக்கில் போட்டுடுறாங்க. போச்சா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பூலித்தேவர் வந்து மீண்டும் வந்துடுறாரு 1764. ஆமாம், நம்மளே வந்து தோற்கடிச்சது யாரு, மருதநாயகம் பிள்ளை. அவங்களே கூப்பிட்டு தூக்கில் போட்டாங்க. ஓகே, நம்ம மறுபடியும் களத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு 1764 மீண்டும் பூலித்தேவர் 1767 மறுபடியும் என்ன ஆயிருது, கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து புலித்தேவரை தோற்கடிச்சிடுறாரு. மீண்டும் புலித்தேவர் எப்போ, 1764 மருதநாயகம் பிள்ளை தூக்கில் போட்ட வருஷம். அப்புறம் மறுபடியும் எப்போ காணாமல் போனார் புலித்தேவர், 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டார், நாடிழந்த நிலையில் உயிரிழந்தார் அப்படிங்கிறத உண்மை. அதுவும் வந்து பூலித்தேவர் வந்து நாடிழந்த நிலையில் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அவுட் சோர்ஸ் புக்லாம் போட்டிருக்குது. ஆனால் வந்து நிறையா காரணங்கள் சொல்கிறாங்களாமா, அவர் வந்து இல்லை, அவர் வந்து உயிரிழக்கலை, அவர் வந்து காணாமல் போயிட்டாரு, இல்லை கோவிலில் போய் ஐக்கியம் ஆயிட்டாரு, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளை புக்கில் போட்டிருக்கிறத வந்து 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு நாடிழந்த நிலையில் உயிரிழந்தார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ 1764 மீண்டும் பூலித்தேவர், 1767 நாடிழந்த நிலையில் உயிரிழப்பு. யார் தோற்கடிக்கப்பட்டார், கேப்டன் கேம்பல். அவர் ஃபர்ஸ்ட் வந்து அலெக்சாண்டர் ஹெரான் வந்து புறங்கண்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது மாபூஸ் கான் வந்து களக்காடு போரில் தோத்து போயிட்டார் புலித்தேவர்கிட்ட. ஓகேவா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில் மருதநாயகம் பிள்ளை கிட்ட தோற்று போய் அவரும் வந்து அவரும் வந்து மருதநாயகம் பிள்ளை கிட்ட தோற்று போனாலுமே திரும்ப வந்து அவரையே அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து சந்தேகப்பட்டு தூக்கில் போட்டுறாங்க. திரும்ப மறுபடியும் வந்து உள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து இவரை வந்து தோற்கடிச்சிட்டாரு. அதுதான் உண்மை. இதுக்கு பூலித்தேவர் வந்து தோற்று போனதுக்கு உண்மையான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இதெல்லாம் வந்து எந்த சப்போர்ட்டுமே பண்ணலை. பூலித்தேவருக்கு வந்து ஒரு டைமில் பண்ணினாங்க. அதை வந்து இந்த திருவிதாங்கூர் மன்னர் வந்து இந்த களக்காடு போகிறப்ப வந்து 2000 படை வீரர்கள் கொடுத்ததுனால தான் வந்து பூலித்தேவர் வந்து வெற்றி அடைஞ்சார். ஓகேவா? ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெற்றி அடைஞ்சாலுமே திரும்ப வந்து அவருடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் அந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை எல்லாமே வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. நாடிலேருந்து பூலித்தேவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. பூலித்தேவருடைய படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன். ஒரு இது தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு கை வந்து இழந்துட்டு, ஒரு கை வந்து ஒரு போரில் ஒரு கை வந்து உடஞ்சிடுது, ஒரு கை இல்லாமல் வர்றாரு. அப்போ பூலித்தேவன் வந்து கேட்குறாரா, எங்கே உன் கை அப்படின்னு கேட்டப்ப, ஒரு எதிரியின் கோட்டைக்குள் புகுந்து பல எதிரிகளின் தலையை கொன்றதற்கு எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு பெருமையாக சொன்னாராமா. அந்த ஒரு கை போனதை அப்படி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு படைத்தளபதி உடையவர் தான் பூலித்தேவர். அவருடைய படைத்தளபதியோட பெயர் தான் வந்து ஒண்டி வீரன். ஓகேங்களா? இவ்வளோதான் வந்து பூலித்தேவர் பற்றின நம்ம தகவல்கள். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நம்ம பேசிக்காக அவுட் சோர்ஸ் எல்லாமே பார்த்ததுனால நம்ம வந்து பாளையங்கள், பாளையக்காரர்கள், பூலித்தேவர் இது மட்டும் முடிக்கும் போதே வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இது ஏன்னா இது ஒன் டே நீங்கள் இது ஃபுல்லாக வந்து 2-3 டைம்ஸ் இதை நீங்கள் கேட்டு இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இயர்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஏன்னா அடுத்தது செகண்ட் பார்ட் என்னொன்று கொடுப்போம் பார்த்தீங்களா. என்னைக்கு நாளைக்கு வந்து தமிழ் புணர்ச்சி விதிகள் படிப்போம். நாளானிக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனையும் சேர்த்து நம்ம வேலு நாச்சியார் மற்ற இன்னும் டாபிக் படிப்போம் பார்த்தீங்களா. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வீரபாண்டிய கட்டபொம்மனை சேர்த்து இதில் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து டைம் வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு அந்த டாப்பிக்கில் பாளையங்கள், பாளையக்காரர்கள், பூலித்தேவர் இது மட்டும் பார்த்துருக்கோம். இது ரொம்ப 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 முக்கியமானது. இதை வந்து ஒன்ஸ் கேட்டிங்கன்னா புரியாது, 1 or 2 நீங்கள் கேட்கும்போது தான் ஒரு சில அவுட் சோர்ஸ் கண்டென்ட்லாம் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது இது ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால ஓகே, ஏன்னா ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட் டேவே ஓவர்லோட் பண்ணக்கூடாது. இனி எல்லாமே குட்டி குட்டி இது தான். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தென்னிந்திய புரட்சி, திருச்சிராப்பள்ளி அறிக்கை, கர்நாடக உடன்படிக்கை, தீரன் சின்னமலை மட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பார்ட்டாக வந்து நாளானிக்கு வந்துடும். அதே நாளானிக்கு வந்து வேலூர் கழகமும் தனியாக, வேலூர் புரட்சி வந்து தனியாக உங்களுக்கு ஒரு பார்ட்டாக கொடுத்துட்டு நாளானிக்கு அதை டே 3 வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி பார்ட் 2ன்னு கொடுத்துருக்க பார்த்தீங்களா. அன்னைக்கு இன்னும் 2 பார்ட் வரும். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒன்லைனர் எப்போ என்னங்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு பார்ட்டில் பாளையங்கள், பாளையக்காரர்கள், பூலித்தேவர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை மட்டும் நான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டே டாப்பிக்கில் பார்ட் 2 படிக்கும்போது ரிமைனிங் பார்ட் எல்லாமே 2 பார்ட்டாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.